இன்னொரு கதை சொல்லட்டுமா? நம்ம நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் கதை பேசுகிறோம் இல்லையா? கதை சொல்கிற ஒரு விஷயம், அதில் நம்ம சில படித்த விஷயங்களே எனக்கு தோணுது. நம்ம ஊரில் மாறாமல் இருக்கிற விஷயங்கள் இருக்குல்ல. எங்கள் ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போவும் ஒரு பாய் வந்து ஒரு புத்தக கடை வச்சுருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நான் பிறந்து ஒரு இடத்த பார்த்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அந்த கடை இருக்குது. அதே ஸ்டைலில் அந்த கடை இருக்கும். அதே மாதிரி வியாபாரம் பண்ணுவாங்க. இந்த வியாபாரம் பண்ணுறவங்க நிறைய இருப்பாங்க. இப்போ எல்லா ஊர்லேயும் இருப்பாங்க. அந்த பழைய வியாபாரம் பண்ணால் அதே கடை கொஞ்சம் சின்ன சின்னதாக பெயிண்ட் மாறி இருக்குமே ஒழிய மற்றபடி அப்படியே இருக்கும். அந்த மனிதர்கள் எல்லாம் பழமையான மனிதர்கள். அவங்கள்ட்ட ஏதோ ஒரு தொழில் நேர்மை இருக்கிறதுனால தான் இவ்வளோ காலம் அவங்க தொழில் பண்ணுறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கும். அப்படி பார்க்குற மனிதர்களை ரொம்ப மனிதர்களை பற்றி எழுதுறது தான் அந்த ஜெயமோகனுடைய அறம். நான் வந்து எனக்கு ரொம்ப நண்பர்களுக்கு பரிசளிக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா ஒரு புத்தகம் நெருக்கமானவர்களுக்கு கொடுக்கணும், அவங்க வாசிப்பை மேம்படுத்தணும், அல்லது அவங்க இன்ட்ரெஸ்டாக இருக்காங்கன்னா கொடுக்குற புத்தகம் வந்து இந்த அறம் கொடுப்பேன் கிஃப்டாக. அந்த ஏதாவது அவங்க வாசிக்கணும்னா. ஏன்னா இதில் முக்கியமான கதை வந்து அறமில் பார்த்தீங்கன்னா யானை டாக்டரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? யானை டாக்டர் வந்து பொள்ளாச்சி டாப் ஸ்லிப்பில் இருந்தார். யானைகளுக்காகவே வாழ்ந்து இறந்தார். அது ரொம்ப ஃபேமஸ். அறத்தில் வந்து யானை டாக்டர் தான் ரொம்ப ஃபேமஸான கதை. யானை டாக்டர், சோத்து கணக்கு, இந்த கதைகள்லாம் ரொம்ப முக்கியமான கதைகளாக இருக்கும். இவங்க உண்மையாக இருந்த மனிதர்களோட கொஞ்சம் சின்ன கற்பனை கலந்து அவர் எழுதியிருக்க விஷயம்தான் அந்த அறம். அதில் அந்த சோத்து கணக்குங்கிற கதை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கதை. முக்கியமான கதைன்னா சில மனிதர்களுடைய குவாலிட்டி இருக்குல்ல, பழைய மனிதர்கள்ட்ட இருந்த குவாலிட்டி அது இன்னைக்கு இருக்காது. அதை பற்றி சொல்கிற கதை. திருவனந்தபுரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் போனா அவர் இந்த கதையை அவர் வந்து எப்படி எழுதுறாருன்னா தன் பார்வையில் எழுதுறாரு. எழுத்தாளர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து. அவர் தான் இதோட ஹீரோ மாதிரி. ஹீரோங்கிறதுனா அவர் பார்வையிலேருந்து எழுதுறாரு. அப்போ அவர் ஒரு இளைஞர். இது நடக்கிறது வந்து 1965-70களில். இப்போவும் அங்கே போனால் அந்த கடை இருக்கு. முபாரக் உணவகம்னு சொல்லுவாங்களாம். கேரளாவில் போனால் அந்த ஹோட்டலில் போய் சாப்பிடாதவர்கள் ஒன்று சைவர்களாக இருப்பாங்க. சைவம் சாப்பிட்றவங்க மட்டும் தான் போக மாட்டாங்க. மற்றபடி கேரளாவில் இருந்து வர அனைவர்களும் போகிறது வந்து பெத்தேல் சாஹிப்புடைய அந்த கதை. பெத்தேல் சாஹிப்புங்கிற அந்த மனிதரை பற்றி தான் அந்த கதை. பெத்தேல் சாஹிப்புடைய ஹைட்டு பார்த்தா அப்போவே 6 அடி 7 அடின்னு சொல்கிறாரு. அவ்வளோ ஹைட்டு. அந்த முஸ்லீம் அவர் மலபார் பக்கத்துலேருந்து வந்து சின்ன வயசில் கஷ்டப்பட்டு டீ எல்லாம் விற்று அதுக்கப்புறம் அந்த கடை ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி ஆரம்பிக்கப்பட்ட அந்த கடையை தான் அந்த முக்கியமாக அந்த பெத்தேல் சாஹிப்புடைய அந்த முபாரக் உணவகங்கிறது. இதில் பார்த்தா இப்போ இந்த கதையில் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இவர் கதை சொல்கிறார் இல்லையா, அவருடைய பாயிண்ட்லேருந்து கதை எழுதியது. அப்போ அவர் வந்து இளைஞராக இருக்கார். இந்த கதை சொல்லி வந்து இளைஞராக இருக்கார். அவருக்கு வந்து சின்ன வயசில் விட்டு அப்பா வந்து மாமி வீட்டில் படிக்க விடுறாங்க. ஏறத்தாழ இது வேணா அந்த மாமி ஒருத்தங்க அங்கே இருக்காங்க. இதெல்லாம் பார்டரில் தமிழ்நாடு திருவனந்தபுரம் பார்டர். அந்த மாமி வீட்டில் இந்த பையனை கொண்டு விடுறாங்க. அந்த பையன் வந்து அந்த மாமி வந்து சோத்து கணக்கெல்லாம் பார்க்குது. இவனுக்கு இவ்வளோ சோறு போட்டு ரொம்ப அவங்க வீட்டில் அவங்க பிள்ளைங்களுக்கு சோறு போடும்போது நல்லா போடுது, இவனுக்கு போடும்போது பழைய கஞ்சிகளை ஊற்றுது. அதையுமே வந்து அந்த மாமி வந்து எழுதி வச்சுக்குது. அதுக்கு இப்போ இணையாக அந்த பையன்கிட்ட வேலை வாங்குது. இவன் சொல்கிறான், நான் கல்லூரியில் படிக்கிறேன், அதனால என்ன இப்படி வேலை வாங்குறீங்கன்னா, அவர் யார் உனக்கு சோறு போடுறதெல்லாம் யார் கணக்கு போகுது அப்படின்னு சொல்லுது மாமி. யாருன்னா தன் சொந்த அப்பாவுடைய சகோதரி. அவங்க அந்த மாமி அக்காவா தமக்கு சகோதரி. அவங்க பிள்ளைங்களை ஒரு மாதிரியாக பார்க்கும்போது இவனுக்கு கஷ்டமாக இருக்குது. ஒரு கட்டத்தில் வந்து இவன் என்ன பண்ணுறான், கொஞ்சம் வெளியேறி ஒரு பார்ட் டைம் வேலை பார்த்துக்கிட்டு இவர் கல்லூரியில் படிக்கிறார் அந்த பையன். அப்படி படிக்கும்போது அந்த மாமி அப்புறம் அதில் ஒரு சின்ன வருமானம் கிடைக்குது. ஒரு 2 ரூபாய், நம்ம மாசிக்கு 2 ரூபாங்கெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. அப்போ அவர் சொல்கிற கதை காலம் வந்து பார்த்தீங்கன்னா 1970களில் சொல்கிறார். அப்போ வந்து 2 ரூபான்னு இப்போ இந்த மாமி கூப்பிட்டு கேட்குது, அப்போ உன் காசெல்லாம் நீ 45 ரூபா கொடு, நீ மொத்தம் இங்கே சாப்பிட்டதுக்குன்னு கணக்கும் கொடுக்குது. இவன் சொன்னால் இப்போ என்னால் கொடுக்க முடியாதுங்க. அப்புறம் தான் வந்து அந்த வேலை செய்கிற இடத்துல தங்கிக்கிட்டாப்புல. ஏன் தங்குறாப்புலன்னா அங்கே அவருக்கு வந்து அங்கே இந்த பார்ட் டைமாக வாட்ச்மேனாக அந்த ஓனருக்கு என்னன்னா வாட்ச்மேன் மாதிரி இருந்துக்கோப்பில் இல்லை அந்த பையன். அது அவருக்கு பிடிச்சி போச்சு. சரி நம்ம நிம்மதியாவது இருக்கும், நைட்டு இருந்தாலும் தனியாக இருக்கும், பகலில் மட்டும் 2 இட்லி சாப்பிட்றாப்புல, அதுக்கப்புறம் கல்லூரி போயிடுறாப்புல, நைட்டு கிடைச்சா சாப்பிட்ற போது அந்த பெத்தேல் சாஹிப்புடைய கடையை பற்றி ஒரு செய்தி வருது. அந்த கடையில் எப்படின்னா என்ன வேணாலும் சாப்பிட்லாம். அங்கே போனீங்கன்னா ஃபிஷ்ஷு, சிக்கனு இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அதை விரும்பி சாப்பிடக்கூடிய நபர்களுக்கு அதனுடைய சுவை புரியும். அவ்வளவு ருசியாக அவர் அந்த சிக்கனு ஃபிஷ்ஷெல்லாம் சமைச்சு அவரே பரிமாறுவார். அங்கே ஒரு உண்டியல் இருக்கும். சாப்பிட்டு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்களோ அந்த காசை கொண்டு அந்த உண்டியலில் போட்டுரும். அவ்வளோதான். அவர் பார்க்கவே மாட்டார், அது எண்ணி பார்க்க மாட்டார். நீங்கள் போடுறீங்களா இது எதையுமே அவங்க பார்க்க மாட்டாங்க. இதனால பல பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, சாப்பிட்டு 5 ரூபாய்க்கு சாப்பிட்டு 1 ரூபா போடுறது, அடுத்த நாள் போய் 5 ரூபாய்க்கு சாப்பிட்டு ஒன்றுமே போடாமல் போகிறது.
சிலர் இன்னும் நூதனமா பேப்பரை போட்டு போயிடுறது. இது இல்லாம நைட்டு சில பிரச்சனை பண்றவங்க என்ன பண்றதுன்னா அந்த உண்டியலையே தூக்கிட்டு போயிடுறது. மறுநாளும் அவர் சலிக்காம அதே வேலையை செய்யறாரு. சாப்பாடுனா என்ன போடுவாங்க, அவர் கஞ்சி ஏதோ ஓசியில போட்டா ஒரு கஞ்சி ஊற்றலாம். ஆனா மீன், சிக்கன் பொரியல், கறிமீன் பொளிச்சது, இப்படி கேரளாவுடைய வகை வகையான உணவு வகைகளை அவர் போடுறாரு. ஆனா 10 ரூபா சாப்பிட்டது 10 ரூபாயா இருந்தாலும் 2 ரூபா போடணும், 1 ரூபாயா இருந்தா 1 ரூபா போடலான்னு. ஆனா இது எல்லாரும் அப்படி போடுறாங்களான்னா அவர் ஒரு பொழுதும் கணக்கு பார்த்ததே இல்லை. ஏன்னா அவர் கவனிக்கிறாரா இல்லையான்னு தெரியாது. இவன் முத நாள் போய் சாப்பிடும்போது இவனுக்குள்ள ஒரு பதட்டம் இருக்கு, கையில ஒரு 2 ரூபாய் இருக்கு, ஆனாலும் இவன் மைண்டு ஃபுல்லா அது இருக்கு, காசை போடாம போகலாம். அவர் வந்து அவனை அடிக்கிறாரு, நல்லா சாப்பிடு ஹம்கே அப்படின்னு குத்துறாரு. அவர் எப்படின்னா கவனிக்கிறாருன்னு தெரியாது, ஆனால் சாப்பாடு நல்லா சாப்பிடணும். அவர் முன்னாடி அவங்க எல்லாம் நல்லா சாப்பிடு, இந்த ஃபிஷ் இது சாப்பிடு, கறி குழம்பு சாப்பிடு. இவன்கிட்ட அவ்வளோ காசே இல்லை. ஆனால் நான் எப்படி அந்த சாப்பிட முடியும் அப்படின்னா, முதல் நாள் சாப்பிட்றாப்புல வந்து பார்த்தா பயங்கர திருப்தியாக இருக்கு. 2ஆம் நாள் போறாப்புல 7 ரூபாய்க்கு சாப்பிட்டு 2 ரூபா போடுறாப்புல. ஒரு நாள் சாப்பிட்டு நேற்றுக்கு பேலன்ஸுக்கு இருந்த காசெல்லாம் போட்டாப்புல. வெளியே வந்ததுக்கப்புறம் இவர் தான் கணக்கே பார்க்க மாட்டேங்கிறாருல, நான் 7 ரூபா போடுறேனான்னு பார்க்க மாட்டேங்கிறாரு இந்த ஆள். அப்படிங்கும்போது சில கட்டங்களில் ஃப்ரீயாக சாப்பிட்டு எந்திரிச்சு முதல் நாள் சாப்பிட்டு வரும்போது நமக்கு யாரோ துரத்துற மாதிரி இருக்கும் இல்லையா, டக்குன்னு ஒரு பயம் இருக்கும். அடுத்த நாள் வந்து அது அவர் கண்டுக்கல. இப்படி நிறைய நாட்கள் அவர் சாப்பிடும். ஆனால் ஒரு பொழுதும் அவர் சோத்தை குறைக்கிறதே இல்லை. அதே மாதிரி போட்டு அவர் அதே மாதிரி குழம்பை ஊற்றுவார். நிறைய குழம்பு, கறி, வெறும் குழம்பே இல்லை, சிக்கன்னா சிக்கனோட, ஃபிஷ்ஷுன்னா ஃபிஷ்ஷோட இப்படி ஊத்துறாரு. இது வந்து இவருக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு. இவர் எப்படி ஆனா இதை தாண்டி உரையாடலே கிடையாது. அவங்க கூட எதுவுமே பேச மாட்டார். காசு போடுறப்ப கவனிக்கிறாரான்னு தெரியாது. திரும்பி பார்த்தா அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாரு, இல்லைன்னா அங்கே யாருக்கும் சாப்பாடு போட்டுட்டு இருப்பாரு. இப்படி அந்த கணக்கே பார்க்கல. அந்த சோத்து கணக்குங்கிற விஷயமே அதில் இல்லை. இவர் வளர்ந்து 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 வந்துட்டாப்புல. வளர்ந்து வந்துட்டு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு வேலை கிடைச்சிருது. இவருக்கு இளைஞருக்கு வேலை கிடைச்சி காலேஜ் லெக்சரர் ஆகி பார்ட் டைமாக இப்போ எம்ஏ படிச்சுட்டு அப்படியே பார்ட் டைம் லெக்சரர். இப்போ இவருக்கு சம்பளம் 800 ரூபா. 800 ரூபாங்க பெரிய தொகை. அப்போ ஏன்னா 20 ரூபா தான் அவங்க அப்பாவுடைய அதிகபட்ச சம்பளமே. இப்போ அந்த பழைய வீட்டுக்கு போறாப்புல அந்த மாமியை பார்க்க. அந்த மாமியுடைய கணவர் இறந்து கொஞ்சம் வறுமையில் இருப்பாங்க. அவங்க பொண்ணு ஒன்று இருக்கும், ஏதோ சீதாலட்சுமி அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர், மறந்துட்டேன் இதில் வந்த பேர், ஒரு பேர் அது சீதாலட்சுமி. அந்த பொண்ணு வீட்டுக்கு போனால் அவங்க அம்மா இல்லை, அந்த மாமி இல்லை. சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்த்துட்டு பேசிட்டு ஒரு 100 ரூபாயை இதில் வச்சுட்டு வெளியில் வரும்போது அந்த மாமி வருது. வந்து இப்போ அது புரியலை, எப்படா இருக்க அப்படின்னு பார்க்குது. இவங்க அண்ணன் பையன் அது இந்த பழைய மாதிரி நடந்துக்கிட்டதெல்லாம் கூட அது இப்போ என்ன சொல்லுதுன்னா, மறந்துடாத, நான் தான் உனக்கு சோறு போட்டேன், சோறு போட்ட விதம் ரொம்ப கஷ்டப்படுத்தினாலும் நான் உனக்கு சோறு போட்டிருக்கேன், மறந்துடாத, இங்கே உங்கள் அப்பெல்லாம் நன்றி கடன்பட்டவங்க, என் பொண்ணை நீ தான் கட்டிக்கணும் அப்படிங்கிற. அப்போ அந்த இது வந்து எப்போ உன்னை கஷ்டப்படுத்திட்டேலாம் சொல்லலை. இப்போவும் வந்து அது சோறு போட்டதுக்கு காசு வாங்கிக்குது. பட் இருந்தாலும் அந்த இது அழுத்தி சொல்லுது. ஆனால் உண்மை அந்த கட்டத்தில் அது கஞ்சியை குறிச்சிச்சோ ஏதோ ஒன்று கொடுத்தது அப்படிங்கிறதோட சரின்னு எதுவும் சொல்லாமல் இப்போ அவருக்கு வந்து இப்போ போய் அந்த படித்து முடிச்சு இப்போ போய் அவரை பார்க்கணும் அப்படிங்கும்போது அவருக்கு 15,000 ரூபாய் ஒரு சீட்டு கட்டுறாரு. சீட்டு கட்டி அதில் 15,000 ரூபாய் கிடைக்குது. அந்த 15,000 ரூபாய் எடுத்து 15,000 ரூபாயில் அப்போ இதில் வந்து ஒரு கிரவுண்டு வாங்கலாம், திருவனந்தபுரத்து அவுட்ஸ்கட்ஸு 15,000 ரூபாய்க்கு வாங்கலாம். ஆனால் அந்த 15,000 ரூபாய் எடுத்துக்கிட்டு அந்த கெத்தியல் சாஹிப் கடைக்கு போகிறார். இந்த இளைஞன் போகிறான், போய் பாருங்க அதே மாதிரி பரிமாறிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி சாப்பிடு, யாரா புதுசாக வந்தவனே அம்கே சாப்பிடு, மீன் சாப்பிடு, கோழி சாப்பிடு, இப்படி சாப்பிடுங்கிற வார்த்தையை தவிர அந்த ஆள் வேற எதுவும் பேசுனதாவே கிடையாது. அதுக்கப்புறம் இவர் வந்தாப்புல, இவர் பார்க்குறாப்புல. இப்போ வந்துட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து பழக்கப்பட்ட முகம் தானே, வித்தியாசமாக பார்க்கல. ரொம்ப நாள் காணும், ஏன்னு கேட்கல. சாப்பிட்டியா அவனுக்கு சாப்பிட்டு அவனை சாப்பிட சொல்கிறாரு. இவர் நல்லா ரசித்து சாப்பிட்டு இப்போ எடுத்துகிட்டு போய் அந்த டப்பாவுக்கு இந்த 15,000 ரூபாயை பிரித்து போடும்போது டப்பா பத்தாது. ஆனால் அதில் 100, 50 ரூபா நோட்டு, 50, 100 ரூபா நோட்டாங்க. இவர் பிரித்து போட்டுக்கிட்டே அவரை பார்க்குறாரு, அவர் கவனிக்கவே இல்லை. புரியுதா? இப்போ 15,000 ரூபாய் பிரித்து இன்னொரு டப்பா கேட்குறாரு. இன்னொருத்தர் கொண்டு வந்த டப்பா வைக்கிறார், அதுலேயும் போகிற அவர் கவனிக்கவே இல்லை. அந்த பணம் போட்டதை பற்றியும் அவர் கேட்கவும் இல்லை. அதாவது சாப்பிட்டு காசு போடாமல் போனது அவருக்கு தெரியுமா தெரியாதா? இப்போ நான் நிறைய காசு போடுறேன், இப்போ என்னையும் கண்டுக்கல. அவர் அங்கே ஒருத்தன் காசு போடாமல் சாப்பிட்றான் பாருங்க, அவன்கிட்ட சாப்பிட்றான் நல்லா சாப்பிட்றான், இவன் போடுவானா போட மாட்டானா அப்படின்னு ஒரு பொழுதும் ஒரு கணக்கு பார்த்ததே கிடையாது. இது கெத்தியல் சாஹிப் 1970களில் இறந்து போயிட்டார் அவர். அதுக்கப்புறம் நான் அவரை பல முறை பார்க்க போயிருக்கேன், அவர் இல்லை. எனக்கு வந்து நான் போட்டேன்னு சொல்லி ஒரு உறவு சொல்லுது, நான் உனக்கு சோறு போட்டிருக்கேன், ஏதோ பிடிச்சி போட்டனோ போடலையோ, அதுக்கு நீ ஈடு கட்டுன்னு சொல்லி ஒரு உறவு கேட்குது. இன்னொரு பக்கம் நான் கணக்கே பார்க்காம
நீ செய்யுன்னு கேட்கல. இந்த 15,000 அவர் போடாட்டியும் கேட்க போறது, சாப்பிட வராட்டியும் கேட்க போறது இல்லை. அவரு அந்த ஒரு கெத்தேல் சாஹிப்பை வந்து இவர் வந்து அந்த கேரக்டரை பார்த்து பயங்கர ஆச்சரியப்படுறார். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நீ கொடுப்பது கொடுக்காமல் போது நினைக்கிறது, இதை பத்தி எந்த விஷயங்களும் இல்லை, எனக்கு வர வேண்டியது வரும், நான் செய்ய வேண்டியதை செய்து கொண்டே இருக்கிறேன். இவர் வந்து நல்லா சம்பாதித்து அந்த பணத்தை எடுத்துட்டு போறாருல்ல அந்த இளைஞன், அதுலேருந்து பார்க்கலாம். மதிய நேரம் கெத்தேல் சாஹிப் கடைக்கு போனேன். கடை திறந்ததும் உள்ளே சென்று உண்டியலில் பணத்தை போட ஆரம்பிக்கிறேன். பெட்டி நிறைந்ததும் கெத்தேல் சாஹிப்பிடம் வேறு பெட்டி கேட்டேன். டா அமீதே, பெட்டி மாற்றடா என்றார் பையனை நோக்கி. பெட்டியை மாற்றி வைத்தது மீண்டும் போட்டேன். மொத்த பணத்தையும் போட்ட பின் கை கழுவி விட்டு வந்து அமர்ந்தேன். கெத்தேல் சாஹிப் இலை போட்டு எனக்கு பிரியமான கொஞ்சு பொரியலை வைத்தார். சோறு போட்டு குழம்பு ஊற்றினார். அவரிடம் எந்த மாறுதலும் இருக்காது என்று எனக்கு நன்றாக தெரியும். அவர் அதை பற்றி எதுவுமே ஒன்றும் கேட்கவே இல்லை, ஒரு சொல் இல்லை. ஆமாம், ஒரு சொல்லே. அப்பால் இரு பையன்கள் அதே மாதிரி ஒண்டிப்பது போல் அமர்ந்திருக்கிறார்கள். வெளியே நாயர் பையன்கள் அந்த பசங்கள்லாம் வெளியில் உட்காந்துருக்கிறானுங்க. அதே மாதிரி அந்த பையங்களை தலையில் அடித்து ஏய் சாப்பிட்றான். இப்போ இவர் என்ன நினைக்கிறாரு, நான் 15,000 போடுறேன்ல, அதுக்காக அவர் முக்கியத்துவம் கொடுக்கல. கணக்கை போடு, ஏதோ ஒன்று கணக்கு நீ போடுற, நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற அந்த இது இருக்கு. அதை தான் சொல்றாரு. கெத்தேல் சாஹிப் மாறி மாறி கோழியும் குழம்பும் மீனும் கொஞ்சமாய் பரிமாறி கொண்டிருந்தார். நான் எதிர்பார்த்தது அவரது கண்களின் ஒரு பார்வையில் நானும் ஒரு ஆளாகிவிட்டேன். அவ்வளவுதான், ஒரு ஆள் தான், அதுக்கு மேல அவர் எதையும் எதிர்பார்க்கல. திரும்ப ஊருக்கு திரும்பிய நான் அடுத்த ஆவணியில் ராமலட்சுமி, சீதாலட்சுமி, ராமலட்சுமி மணந்தேன். அந்த நன்றி கடனையும் அதில் தீக்கிறது. யாரு, அந்த அத்தையுடைய மகளை ராமலட்சுமி மணந்தேன். அப்படிங்கும்போது ஒரு மனிதம் எவ்வளவு விஷயங்களை யோசிக்க வைக்குதுங்கிறது தான் இந்த கெத்தேல் சாஹிப் கேரக்டர். இதுல வந்து சைடில் அவருடைய குணத்துக்கு ஒன்று சொல்லுவாங்க. அந்த கெத்தேல் சாஹிப்புக்கு டீ விற்கிறார் அந்த கிராமம். ஃபர்ஸ்ட் திருவனந்தபுரத்துல மலபார்லேருந்து வந்து குடும்பம் கஷ்டப்படுது, டீ விற்கிறாப்புல. அப்போ விற்கும்போது ஒரு தமிழ் பெண் ஒருத்தி கஷ்டப்பட்டு இங்கே வேலைக்கு போயிருப்பாள். அவர் அந்த வேலைகள் செய்வாங்கல்ல, ஒரு தமிழ்நாட்டிலேருந்து போன பொண்ணு போய் ஒரு டீ வாங்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தன் குடிச்சிட்டு ஒரு மலையாளி ஒருத்தன், அந்த சேட்டன் பிள்ளை, அது குறிப்பா அது நாயர் குரூப், அதாவது அந்த ஜாதியை சொல்லி அங்கே எழுதுறாரு. ஒரு நாயர் ஒருத்தன் வர்றான், வந்து அந்த பெண்ணை பார்த்துட்டு அவளை உடலை டச் பண்ணி அவள்கிட்ட அசிங்கமாக நடந்துக்கிறான். அந்த பொண்ணை ஒரு சந்துக்குள்ளே இழுக்கிறான். எப்போ, பட்ட பகல். இவர் ஓங்கி ஒரு 6 அடி இந்த கெத்தேல் சாஹிப் விட்டாரு. ஒரு அடி சுருண்டு விழுந்தவனை தூக்கிட்டு போனாங்க ஹாஸ்பிட்டலில். 2 நாள் எந்திரிக்கல. திரும்ப அங்கே ஒரு கூட்டம் வந்து நியாயம் கேட்குது. எப்படி வந்து ஒரு மாப்பிள்ளை வந்து, மாப்பிள்ளைங்கிறது யாரு, கெத்தேல் மாப்பிள்ளைம்பாங்க. இங்கே இஸ்லாமியர்கள் எல்லாம் மாப்பிள்ளைன்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி வந்து ஒரு இவன் நாயர் குல பையனை அடிக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. தப்பு என்னன்னு பார்க்கல இவங்க. ஒரு மாப்பிள்ளை எப்படி நாயர் குல பையன், அது பக்கத்தில் இருந்த இன்னொருத்தர் இருப்பார், ஒரு அதே ஜாதி சேர்ந்தவர், கொன்றும் ராஸ்கல். அவன் பண்ணின வேலை என்ன, அந்த ஆள் கொன்றுக்கணும், தப்பிச்சிட்டான். அப்போ அவர் ஒரே அடிதான், ஒரே பார்வை தான், ஒரே இதுதான். ஒரு வாழ்நாள் முழுக்க ஒருத்தன் கடுமையான தோற்றம், பார்க்க ஒரு இந்த இடத்துல மீசை இருக்காது, அவங்க இந்த இங்கே மீசை இருக்காது, ஆனால் தாடி வச்சிருப்பாங்க. அதுலேயும் இந்த இதை போட்டு மருதாணியை போட்டு சிகப்பா இருக்கும். ஒரு அம்மை தழும்புள்ள ஒரு முகம். கெத்தேல் சாஹிப்பை பார்த்தாலே ஒரு மாதிரியா இருக்கும், பயமோ ஒரு பிடிக்காத ஒரு தோற்றமா இருக்கும். ஆனால் அவனுக்குள்ள ஒரு இதயம் இருக்கு பாருங்க. நான் உனக்கு போடுகின்ற சாப்பாடுக்கு நான் கணக்கு பார்க்க மாட்டேன், ஆனால் அவனுக்கு அந்த விஷயம் வந்து சேரும். அது இயற்கையா இறைவனா அப்படிங்கிறது, ஒருவன் செய்த தொண்டுங்கிறது அவனுக்கு வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத விளக்குறதுல இந்த இது சோத்து கணக்கு வந்து ரொம்ப முக்கியமான கதை. இதை நான் ரொம்ப கலோக்கியலா சொல்றேன். இவர் அதை விரிவா எழுதியிருப்பார். எங்க இருந்துன்னா, இந்த பையன் பார்வையிலேருந்து, இவங்க இந்த மாமி வீட்டில் இருந்ததுலேருந்து, அந்த கஷ்டப்பட்டதுலேருந்து. ஆனால் கதை நாயகன் வந்து கெத்தேல் சாஹிப்ன்றதுனால கதை அவரிடமிருந்து நம்ம தொடங்குறோம். அது வாசிக்கும்போது ரொம்ப அந்த மனிதத்துக்கு இருக்கிற அர்த்தம் இருக்கு பாருங்க. இது பழைய ஆளுகள்கிட்ட நிறைய இருக்கும் இந்த குவாலிட்டி. எங்கள் ஊரில் ஒரு கடை இருக்குன்னு சொன்னல, அது மாதிரி எல்லார் ஊர்லேயும் இருக்கும். இப்போ நீங்கள் போனீங்கன்னா கும்பகோணத்துலேயும் இருக்கும். அந்த கடை அப்படியே இருக்கும். சின்ன பிள்ளைலேருந்து நம்ம எப்படி பார்த்தோமோ அப்படியே இருக்கும். அந்த அவர் அப்படியே தான் தெரிவார். ரொம்ப வயசாக இருப்பார், அவர் விற்றுக்கிட்டே இருப்பார், அவரை செஞ்சுக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் அவர் இல்லைன்னா அவர் இறந்து போயிட்டாருன்னு அர்த்தங்கிறது தாண்டி அந்த கடையில் பெரிய மாற்றமும் இருக்காரு. அந்த சூழல் எல்லாமே கரெக்டாக இருக்கும். அப்படி அந்த பழைய மனிதர்கள் இருக்காங்கல்ல, அவர்களுடைய முதன்மையானவராக நம்ம அந்த கெத்தேல் சாஹிப் மாதிரி ஆளை நம்ம பார்க்கலாம்.